ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோக்கு கீழே தெரியிற ரெகுலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிக்கலாங்க. அது தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அடுப்பில் வானல் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்காமல் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இந்த வெங்காயம் தாங்க இந்த சுக்காக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ரொம்ப வதங்க விடாமல் லைட்டாக வதக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறி இதில் சேர்த்துடலாம். கறி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்காக காஞ்ச மிளகாவும் 4 கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம தனி மிளகாத்தூள் இதில் சேர்க்குறது இல்லைங்க, அதனால் காஞ்ச மிளகா தான் சேர்க்குறோம். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நம்ம சிக்கன் மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது இஞ்சி பூண்டெல்லாம் கறியில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால் நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நல்லா மஞ்சத்தூள் சேர்த்துடலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு கருவேப்பிலை வாசனை பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வேண்டானா இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து இப்போ பார்க்கலாம். பாருங்கள், கறியில் நம்ம தண்ணியே சேர்க்கலை, கறியிலே நல்லா தண்ணி விட்டுருக்கு. இது அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். அடுத்து ஜீரக மிளகுத்தூள் இதில் சேர்த்துடலாங்க 1 டேபிள் ஸ்பூன். சேர்த்துட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்து நம்ம இறக்கிற வேண்டியதான். இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூடான, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒயிட் ரைஸ்க்கு, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபிஸ் வீடியோ வேணுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ போடுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி சிம்பிளான நல்ல டேஸ்டியான ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.